இதுல முதலாவது திமிர்வாதக்காரனை இயேசு சுகப்படுத்தினதை நீங்க முதல்ல பாத்தீங்க தானே. அதுல இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே சொல்லுவதான காரியம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லிட்டு அதை மட்டும்தான் சொல்றாரு. அதனால இவங்களுக்கு ஒரே குழப்பம், தேவன் ஒரு ஆளை தவிர பாவங்களை மன்னிக்கிறதுக்கு யார் இவர் என்று சொல்லி அதுல அவங்களுக்கு குழப்பம். அவங்க சாதாரண நாட்கள் இல்ல, பரிசேயர், நியாய சாஸ்திரிகள், வேத பாரகர் அப்படியான நாட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. வேதத்தை படித்தவர்கள், நன்கு தெரிந்தவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க கேட்கிறாங்க, தேவன் ஒருவர் மாத்திரம்தான் பாவத்தை மன்னிக்கிறவர் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னித்துட்டார், அவனுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார்தானே. அதனால இவர்கள் ஒரே அந்த இடத்துல குழப்பமா இருக்கிறது. அதே போல இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையாகவே பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் அவருக்கு இருந்தது. அவர் மெய்யான தேவனாய் மெய்யான மனுஷனாய் இருந்த இயேசு கிறிஸ்துவுக்கு பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் இருந்தது. அதனால அவர் பாவங்களை மன்னித்தார். அந்த மனுஷன் பாவத்தோடு இருக்கிறான் என்று தெரிஞ்சு அந்த பாவத்தை மன்னிச்சு அவனுக்கு வியாதி சுகப்பட்டது.